வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு டிஎன்பிசிலேருந்து குரூப் 1B அண்ட் குரூப் 1Cக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹிந்து ரிலிஜியஸ் சர்வீஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டை குரூப் 1B சர்வீஸில் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் சர்வீஸில் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் போஸ்ட்டை குரூப் 1Cயில் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மே 22ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக 3 டேட் கொடுத்துருக்காங்க. 27, 28, 29 இந்த 3 நாளில் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜூலை 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் செஷன் கொடுத்துருக்காங்க 2:30 PM to 5:30 PM. மெயின் எக்ஸாமினேஷன் பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டை சேர்த்து கொடுத்தனால ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுங்க. ஆனால் உங்களுக்கு 2 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுங்க. ஸோ டோட்டலாக 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரில் டோட்டலாக 21 வேகன்சி இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரில் 8 வேகன்சி இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு டோட்டலாக 29 வேகன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுகளுக்கான ஏஜ் லிமிட் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 34 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு 32 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஓப்பன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி டீச்சராக எய்டட் ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 42. ஸோ 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. கம்யூனிட்டி வைஸும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஸ்ட்ரிக்ட் விடோ இவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 39. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துட்டாங்க. இந்த கம்யூனிட்டிக்கு மட்டுமே. ஓசியில் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. இந்த குவாலிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் டீட்டெயிலாக அங்கே பார்த்துக்கோங்க. பட் இங்கே நான் மேலோட்டமாக சொல்லிடுறேன். நீங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லாவில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி லாவில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே. இல்லை நீங்கள் பேச்சுலர் டிகிரியே 5 இயர்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே. ஆனால் இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கேட்குறாங்க. அவங்க டேரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுக்கல. பட் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு ஒன்லி ஹிந்துஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற ரிலிஜியன்ஸாக இருந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட டிகிரியில் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2ல் தமிழ் சப்ஜெக்டை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் டிகிரியில் படிக்கலனாலுமே ஹையர் செகண்டரியில் வந்து படிச்சிருக்கணும். அதை வந்து ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது கம்பல்சரி. இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமே தான். டீச்சர் கேண்டிடேட்ஸ்க்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அதே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் 12 இயர்ஸ் இருக்கணும். இந்த போஸ்ட்டுகளுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தலாம். நான் முன்னாடியே சொன்னேன் இதுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் இருக்குது, மெயின்ஸ் எக்ஸாமும் இருக்குது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் 175 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 25 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின். நீங்கள் 300 மார்க்குக்கு எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். இதை நீங்கள் 3 ஹவர்ஸில் எழுதி முடிக்கணும். இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு வந்தாலே இந்த மார்க்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கவே கூடாது. அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒரு 4 பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க்ஸ்க்கு 3 ஹவர்ஸில் எழுதுறீங்க. அடுத்தது பேப்பர் 2 அண்டு பேப்பர் 3 அண்டு பேப்பர் 4 இருக்குது. இந்த மார்க்கை மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. பேப்பர் 1ஓட மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது ஜஸ்ட்டு நீங்கள் 40 மார்க் எடுத்தாலே பாஸ் தான். இந்த பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. ஹிந்து ரிலிஜியன் டிகிரி ஸ்டாண்டர்ட், லா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஒரு பேப்பருக்கு 250 மார்க் 3 மணி நேரத்தில் எழுதலாம். 3 பேப்பருக்கும் சேர்த்து 750 மார்க். இது கூட இன்டர்வியூ 100 மார்க்ஸ் இருக்குது. அதையும் சேர்த்து 850 மார்க். ஸோ இதுதான் உங்கள் டோட்டல் மார்க். இந்த 850 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் கட் ஆஃபாக இருக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இதுவும் ரிட்டன் எக்ஸாம் தான். இதுக்கும் 4 பேப்பர் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறுது. பெருசாக வேறு எந்த சேஞ்சும் இல்லை. பேப்பர் 2ல் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எழுதணும். பேப்பர் 3லையும் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். பேப்பர் 4 எஜுகேஷனல் டிகிரி ஸ்டாண்டர்ட். இந்த பேப்பர் 4 உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் சிபிடியில் இருக்கும். 200 கொஸ்டின். மற்ற 3 பேப்பருமே நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுதுவீங்க. பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இதை மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. பேப்பர் 1 வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் 40 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்கள் பாஸ் தான். இந்த 750 மார்க்கு கூட உங்களோட இன்டர்வியூ 100 மார்க்ஸ் சேர்த்து டோட்டலாக 850 மார்க். இதுதான் உங்கள் ஃபைனல் கட் ஆஃபாக இருக்கும். இந்த 850 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ
அதுதான் உங்களோட போஸ்டிங்கை டிசைட் பண்ணும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டான tnpcexams.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் tnpc.gov.in அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்ததாகணும். ஸோ டேரெக்டாக ரெண்டுமே லிங்க் ஆகிருக்கும். நீங்கள் எந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலும் ஓகே தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ₹100, மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ₹200. இந்த மெயின் எக்ஸாமினேஷன் பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஃபீஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அந்த ஃபீஸ் பே பண்ணணும். சில பேருக்கு மட்டும் ஃபீஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிசிக்கு 3 ஃப்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 ஃப்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லை. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் எந்த ஃபீஸும் இல்லை. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.